நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள நாகேஸ்வரன் சாமி கோயிலில் தான் இருக்கும். இத்தலத்தின் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் அழகாக காட்சியளிக்கிறது. சிவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். 9ஆம் நூற்றாண்டில் ஆதித்ய சோழன் இந்த கோயிலை கட்டினார். இது சோழர்களின் கட்டடக்கலை மற்றும் கட்டட தொழில்நுட்பம் மற்றும் வானியல் ஆகியவற்றின் பெரும் அதிசயம். தமிழ் மாத சித்திரையில் சூரிய ஒளி கோயிலுக்குள் அனுமதிக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இது சூரிய கோட்டம் அல்லது கீழ்கோட்டம் என்று அழைக்கப்படும் மற்றொரு பெயரையும் கொண்டுள்ளது. ஆதித்ய சோழன் காலத்து சிற்பங்கள் இக்கோயிலில் காண முடியும். இக்கோயில் சோழர்கால கோயில்களில் மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது. சோழர்கள், தஞ்சாவூர் நாயக்கர்கள் மற்றும் தஞ்சாவூர் மராட்டிய சாம்ராஜ்யத்தின் பங்களிப்புகளை குறிக்கும் பல கல்வெட்டுகள் கோயிலுடன் தொடர்புடையவை. கோயில் வளாகம் மிகப்பெரிய ஒன்றாகும். இக்கோயில் 3 கோபுரங்களை கொண்டுள்ளது. இக்கோயில் நாகேஸ்வர், பிரளயம்காத்தநாதர் மற்றும் பெரியநாயகி அம்மன் சன்னதிகள் உள்ளன. கோயில் வளாகத்தில் பல மண்டபங்கள் மற்றும் 3 பிரகாரங்கள் உள்ளன. விஜயநகர காலத்தில் கட்டப்பட்ட 2வது வளாகம் பல சிற்பங்களை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோயிலின் தல வரலாறு. ஒரு காலத்தில் பூமியில் நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் தாங்கிக் கொண்டிருந்தான். மக்கள் செய்த பாவங்களால் அவனால் பூமியை சுமக்க இயலவில்லை. உடல் சோர்வு ஏற்பட்டது. எனவே திருக்கல்யாயம் சென்று சிவபெருமானை வேண்டினான். உலகை தாங்குவதற்காக உரியதை தரும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டான். ஆதிசேஷனின் முறையிட்டதற்கு மனமிறங்கிய சிவபெருமான் எவ்வளோ காலமானாலும் ஒரே ஒரு தலையினால் இந்த உலகை தாங்கும் தீயை தருவதாக உறுதியளித்தார். பரிபூர்ணதை பெற்ற ஆதிசேஷன் பிரளய காலத்தில் அமுத கும்பத்திலிருந்து வில்வம் விழுந்த இடமான கும்பகோணத்துக்கு ஒரு பகுதிக்கு வந்தான். அங்கு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தான். நாகராஜன் பூஜை செய்ததால் இறைவனுக்கு நாகேஸ்வர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஒரு காலத்தில் வெள்ளத்தில் மிதந்து வந்த அமுத கும்பத்தின் உச்சியிலிருந்து வில்வம் தவறி விழுந்தது. அந்த இடம் வில்வமனம் என போற்றப்பட்டது. இத்தலத்து இறைவன் நாகேஸ்வர் வில்வத்தில் இருந்து தோன்றியதால் வில்வனேஸ்வர் என்று பெயர் பெற்றார். பாதாளத்தில் இருப்பதால் பாதாள லிங்கேஸ்வர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இறைவி பெரியநாயகி அம்மை. இக்கோயிலின் சிறப்பு. இக்கோயிலின் சிறப்பு அம்சமே இங்கு பிரளயகால ருத்திர சன்னதிதான். சித்திரை மாதம் 11, 12, 13 தேதிகளில் காலை வேளைகளில் சூரிய ஒளி சிவலிங்கத்து திருமேனி மீது படுகின்றன. இந்நாட்களில் சூரிய பூஜையை காண பக்தர்கள் பெருமளவில் ஆலயத்தில் கூடுகின்றனர். இத்தலம் ஒரு ராகுதோஷ நிவர்த்தி தலமாகும். திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நாகேஸ்வரை வழிபட்டால் ராகுதோஷம் நீங்க பெற்று திருமணம் மற்றும் மகப்பேறு சித்திக்கும். இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் பாடியுள்ளார். இவ்வாலயத்தில் உட்பிரகாரத்தில் 6முக பெருமானின் சன்னதி உள்ளது. ஒரு முகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு தனது தேவியார் இருவருடன் காட்சி தருகிறார். இத்தலத்து இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்புமூர்த்தி அருள் பாய்க்கிறார். நாகேஸ்வர் லிங்க வடிவில் உயரமான ஆவுடையாருடன் காட்சி தருகிறார். ஆனால் பானம் சிறிதாக இருக்கிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 90வது தேவார தலமாகும். இக்கோயிலுக்குள் மகாகாளி சன்னதியும் எதிரே ருத்திர தாண்டவம் ஆடும் அக்னி வீரபர்த்தர் சன்னதியும் உள்ளன. இருவரும் போட்டி போட்டு நடனம் ஆடுவது போல அமைக்கப்பட்டுள்ளது. மிக மிக சிறப்பாகும். நடராஜ மண்டபம் ரத அமைப்பில் உள்ளது. இரு புறங்களிலும் கல் தேர் சக்கரம் உள்ளது. இச்சக்கரங்கள் ஆறாங்களாக 12 ராசிகளும் இடம்பெற்ற 2 குதிரைகளும் 4 யானைகளும் இழுக்கும் நிலையில் இத்தேர் மண்டபம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மண்டபத்தின் பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்த தாண்டவ நடராஜர் சபை. இங்கு சிவகாமி அம்மை நடனத்திற்கு தாளம் போடும் பாவத்திலும் மகாவிஷ்ணு குழலூதும் பாவத்திலும் உள்ளனர்.
கோயில் உள்ளே சென்றதும் இடது பக்கம் நந்தவனமும் சிங்கமுக தீர்த்த கிணறும் இருக்கிறது. வலது பக்கம் பெரியநாயகி அம்மன் சன்னதியும் நடராஜ சமயமும் உள்ளன. நாகேஸ்வரன் சொல்லுவாங்க. தாயார் பார்த்திங்கன்னா பெரிய நாயகி, பிரகண நாயகி. தலவிருட்சம் பார்த்திங்கன்னா வில்வம். தீர்த்தம் பார்த்திங்கன்னா நாகதீர்த்தம். ஓகேங்களா, இது சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.